அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. இந்த ஒரே ஒரு வரி கொண்ட ஆற்றல் மிக்க வாக்கியத்தை எழுதி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம், அற்புதம், மாயாஜாலம் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி மிக்க வாக்கியத்தையும் நீங்க எழுதலாம். நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் உடனடியாக நடந்தேறும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருப்பெயரை கொண்ட ஒரு வரி வாக்கியம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி மிக்க வாக்கியத்தை எழுத போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் கூட இந்த வாக்கியத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதுங்க. அது அதிசயத்தக்க வழியில் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். எந்த கோரிக்கைக்காக நீங்க எழுதுறீங்கன்னு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. மனதார நீங்க மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்யுங்க. அந்த காரியம் முடிந்ததற்கு பிறகு நீங்க வெளியே சொல்லிக்கலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தது மாலை நேரத்திற்கு பிறகுதாங்க. அதாவது அந்தி வேளையில் தான் பகவான் அவதரித்தார். அதனால இன்றைய தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் இரவு 11 மணி 13 நிமிடங்களுக்குள்ளாக இந்த வாக்கியத்தை நீங்க எழுதிடுங்க. ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர்ல, வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னால நீங்க எழுதலாம். ரெட் அண்ட் பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல நம்ம எழுதணும். வாக்கியத்தை எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க தியானிக்கணும், பிரார்த்தனையை செய்யணும். பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஸ்ரீ கிருஷ்ணரின் மாயாஜாலம் நிகழட்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் மாயாஜாலம் நிகழட்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் மாயாஜாலம் நிகழட்டும். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. கரெக்டா 27 முறை நம்ம எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 27 டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. 27 முறை எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்க ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. நீங்க பேக்ல, ஷெல்ஃப்ல, பூஜை ரூம்லன்னு ஒரு நீட்டான இடத்துல வச்சிருங்க. எந்த கோரிக்கைக்காக நீங்க எழுதுனீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். எரிப்பதுன்றது நாம் அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க இந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். 27 முறை நாம் எழுதுவதற்கான காரணம் 27 நட்சத்திர பாவத்தை குறிக்கக்கூடியது. அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி ரேவதி நட்சத்திரம் வரை மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்களின் பாவங்களை பெறுவதற்காக தாங்க 27 முறை நம்ம எழுதுறோம். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய ஒரு நாள் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவலை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட்
மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம சேனல்ல பொதுவாகவே பணவசிய முறைகளை நம்ம நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதற்காக இந்த முறை லக்ஷ்மி கணபதியை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். விநாயக பெருமானுடைய பூரணமான அருளால இந்த லக்ஷ்மி கணபதியின் சிலை அவ்வளவு அற்புதமாக வந்திருக்குங்க. இவருடைய முகம் அந்த அளவிற்கு தேஜஸுடன், இவருடைய கண்கள் உயிர்ப்புடன் இருக்குங்க. மனமுருகி ரொம்பவுமே ஸ்ரதையோட இந்த விநாயகர் சிலையை அவருடைய அருளால நம்ம வடிவமைச்சிருக்கோம். சுத்தமான பித்தளையால் செய்யப்பட்ட சிலை, பிராஸ்ல இருக்கக்கூடிய சிலை 1.5 இன்ச் ஹைட் இருக்கும். அதாவது 1.5 இன்ச்சஸ் நமக்கு உயரம் இருக்கும். சோ எல்லாருமே இந்த விக்கிரகத்தை வீட்ல வச்சு தாராளமாக நம்ம வழிபடலாம். தினமும் அபிஷேகம் செய்யணும், நைவேத்தியம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க பூஜை பண்ணும்போது நைவேத்தியம் வைத்தால் போதும். தாமரை மலர்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அந்த தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி கணபதி இவர். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகரை நீங்க வாங்கி உங்க வீட்ல பூஜை பண்ணி பாருங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதை ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நம்ம சொல்லலங்க. உண்மையாகவே அந்த அளவிற்கு லக்ஷ்மி கடாட்சமாக இந்த விநாயகர் சிலை வந்திருக்குங்க. இந்த விநாயகர் சிலையுடன் 4 முக்கியமான பணவசிய பொருட்களையும் நம்ம கொடுக்க போறோம். அது என்னன்றத பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விநாயகர் விக்கிரகத்தை வழிபடுவதனால் என்னென்ன பலன்கள்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் அதிரடியான பணவரவு, கடன் தொல்லை நீங்கும், அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும், வீட்டிற்கு பூரண லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், காரிய தடைகள் விலகும், சுபகாரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நீங்க நினைக்கலாம், திருமண தடை வீட்டில் இருக்கலாம், உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை, பணம் தொடர்பான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உறவு முறைகள்ல பிரச்சனைகள்னு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த விநாயகரை இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வாங்கி பூஜை பண்ணி பாருங்க. அத்தனை விதமான செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும். இந்த விநாயகருடைய பிரபையில, அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்கரத்துல ஓங்காரம் பதிச்சிருக்குங்க. தினமும் 2 நிமிஷம் இவருடைய முகத்தை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும், காரிய தடைகள் விலகும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், தொட்ட காரியம் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குவோம், அல்லது கல் பிள்ளையார், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை வைத்து பூஜை செய்வோம். இந்த முறை அந்த விநாயகருடன் சேர்த்து இந்த விநாயகரையும் வைத்து நீங்க பூஜை செஞ்சு பாருங்க, உங்களுக்கே பலன்கள் தெரியும். சரிங்க, இந்த விநாயகருடன் வரக்கூடிய அந்த 4 பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அதிரடி பணவரவை தரக்கூடிய நாராயண சங்கு, 3 எண்ணிக்கையில் இந்த நாராயண சங்கு. இரண்டாவதாக 3 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு, சிவப்பு நிறத்தில் பவழம் போல இருக்கும், குருவாயூரப்பனுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் உரியது. இந்த மஞ்சாடி குருக்கு 2 பலன்கள் இருக்குங்க. சொந்த வீடு அமையும், கடன் தொல்லை நீங்கும். அடுத்ததாக 5 எண்ணிக்கையில் குன்றின்மணி, 1 எண்ணிக்கையில் குபேர சோழி. இந்த குபேர சோழியுடைய முதுகு பார்த்தோம்னா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், கரும்பச்சையில் மெல்லிய ஒரு கோடு இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகர் சிலைக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டுல இந்த 4 பணவசிய பொருட்களையும் வச்சு பூஜை செஞ்சு, பிறகு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வேலட்ல ஒரு சின்ன பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணியில இந்த 4 பொருளையும் மூட்டை கட்டி நீங்க வச்சிருங்க. இந்த விநாயகரை வீட்ல நீங்க பூஜை அறையில வச்சிருங்க, அல்லது கார் டேஷ்போர்டு இருந்தால் அங்க கூட நீங்க வைக்கலாம், அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். வீட்ல நீங்க தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அதே இடத்துல கிழக்கு திசை நோக்கி, ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிருங்க. ஆற்றல் மிக்க இந்த லக்ஷ்மி கணபதி வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்லயே வாய்ஸ் மெசேஜ் போடலாம், அல்லது நார்மல் மெசேஜ் போடுங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.